நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது? ஒவ்வொரு ஃபேமிலி பார்க்கும்போது ஹாப்பியான ஃபேமிலி ஹாப்பியான ஃபேமிலி பார்க்கும்போது நம்ம ஃபேமிலி இந்த மாதிரி சரி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. எங்கள் ஃபேமிலிலாம் வந்து ஒருவேளை எங்கள் அப்பா ஆட்டோவுக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை எங்கள் அம்மா சண்டை போடுவாங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மணி இதில் இருந்துமே ஹாப்பினஸ் இல்லை. நீங்கள் மணி இருந்து ஹாப்பினஸ் இல்லைன்றீங்களா? எங்களுக்கு மணி இல்லாமல் ஹாப்பினஸ் இல்லை. உங்கள் பேர்? அஞ்சலி. அஞ்சலி. ஸோ உங்கள் லைஃப்லேயே வந்து ஏதாவது கஷ்டம் நடந்திருக்குல்ல, பெரிய கஷ்டம், அந்த மாதிரி ஏதாவது உங்கள் லைஃப்பில் ஏதாவது நடந்திருக்கா? என்ன கஷ்டம்? ஃபேமிலி சைடு தான். பப்ளிக் 12th காலேஜ் படிக்கிறேன். 12th படிக்கும்போது கரெக்டாக எக்ஸாம் வரும்போது அந்த எல்லா டைமும் ஹாப்பியாக இருந்துட்டு நல்லா ஓகே ஃபேமிலி ஜாலியாக இருந்துட்டு சின்ன வயசுலேருந்து எந்த கஷ்டமும் ஃபேமிலி சைடு பார்க்காம சந்தோஷமாக இருந்துட்டு அந்த லைஃப்பில் சக்ஸஸான டைம் 12th மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்யூச்சருக்கு. அந்த டைம் வர டைம் நிறைய ஃபேமிலி பிரச்சனை நிறைய வந்து டிப்ரெஷன் ஆகிட்டு படிக்கவே முடியாது. ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே எதனால என்ன டிப்ரெஷன் ஆச்சு? ஃபேமிலி இஷ்யூ தான். ஃபேமிலி இஷ்யூனா அதான் என்ன இஷ்யூ? சில பேருக்கு மணி இஷ்யூவாக இருக்கும், சில பேருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும். அந்த மணி இஷ்யூ அதெல்லாம் கிடையாது, அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனை அந்த மாதிரி சொல்லலாம். சண்டை போட்டு ஸோ அந்த மாதிரி எங்ககிட்ட காட்டிக்கல சின்ன வயசில் நடந்த விஷயம் எதுவுமே எங்களுக்கு ஷேர் பண்ண நம்ம ஹாப்பியாகவே எங்கள் ரன் பண்ணிட்டு திடீர்னு பிரச்சனை எங்கள் லைஃப்பில் நான் பிரச்சனையே பார்க்கல, ஹாப்பியை மட்டுமே பார்த்துட்டு சடனாக பிரச்சனை ஃபேஸ் பண்ண முடியாமல் திணறணும். அண்ணன் அழுதுது. ஸோ நிறைய பிரச்சனை பார்க்காத புதுசு புதுசாக பார்க்கும்போது அது மீண்டும் ரொம்ப கஷ்டம். இன்ன வரைக்கும் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். கடைசி கட்டத்தில் மேஜர் எக்ஸாம் வரும்போது பிரச்சனை பண்ணும்போது முடியல எங்களால் அது மீண்டும் எக்ஸாம். அப்பா விட்டுட்டு போயிட்டாங்களா? நோ, அம்மா அவங்களுக்குள்ளே ஃபைட் பண்ணி அடிச்சுக்கிறது அது நாங்கள் பார்த்ததில்ல. லைஃப்பில் பிளட்டுன்ற லைஃப் அதெல்லாம் பார்த்து மனசு உடைஞ்சு அழுது படிக்கவே முடியாமல் மார்க் கம்மியாகி ஆஃப்டர் அதே போல் செமஸ்டருக்கு அப்புறம் கரெக்டாக எக்ஸாம் டைம்லேயே லைஃப்பில் எல்லா பிரச்சனையும் வரும். எல்லாம் ஓகே ப்ரிப்பராக பண்ணுறோம், இப்போ செமஸ்டர் எக்ஸாம் டைமில் கரெக்டாக அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ண முடியாது ரொம்ப. ஸோ அந்த டைம் அதான் இப்போ அந்த பிரச்சனை நடந்துச்சு. இப்போ எப்படி இருக்குது சிச்சுவேஷன்? ஆல்மோஸ்ட் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது? ஒவ்வொரு ஃபேமிலி பார்க்கும்போது ஹாப்பியான ஃபேமிலி பார்க்கும்போது நம்ம ஃபேமிலி இந்த மாதிரி சரி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. எங்கள் ஃபேமிலிலாம் வந்து ஒருவேளை எங்கள் அப்பா ஆட்டோவுக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை எங்கள் அம்மா சண்டை போடுவாங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மணி இதில் இருந்துமே ஹாப்பினஸ் இல்லை. நீங்கள் மணி இருந்து ஹாப்பினஸ் இல்லைன்றீங்களா? எங்களுக்கு மணி இல்லாமல் ஹாப்பினஸ் இல்லை. அதுதான் எங்கள் லைஃப்பு. ஸோ எப்படின்னா டெய்லி அதான் சொல்கிறேன், எங்கள் அப்பா ஒரு வேளை ஆட்டோவுக்கு போகலன்னா சண்டை போடுவாங்க அம்மா. அப்போ எங்களுக்கு சோத்துக்கு சாம்பாரே இருக்காது, வெறும் சோறு இருக்கும், தொட்டுக்க முட்டை கூட எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி அப்புறம் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போது வெளியே எங்கேயாவது போகும்போது எல்லாத்துக்குமே சண்டை போடுவாங்க. எனக்கு எப்படிமா இருக்கும் அது பார்க்கும்போது? வீட்டுக்கு இப்போ நான் இங்கே வந்தது காரணமே அதான். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு சைக்கோ மாதிரி அவங்க சண்டை போடுற ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகும். ஸோ அதனால தான் நானே இங்கே வந்து என் லைஃப்பை பார்த்துருக்கேன். இது பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து அப்பா அம்மா சண்டை போடுறாங்கன்னா அது நீங்கள் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்கள் லைஃப்னு உங்களுக்கு தனியாக. அதுக்கு தான் டாடி அதான் அட்வைஸ் பண்ணார், என் லைஃப் வேறு உங்கள் லைஃப் வேறு, ஸோ மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருங்க அப்படி. ஸோ ஒரு வெறி வரும். ஸோ நம்ம அப்படி இருக்கணும், நம்ம கொஞ்சம் இதாக இருக்கணும், லைஃப் நம்மளுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனை மாற்றணுன்ற ஒரு ஃபோக்கஸாக இருக்குது. நம்மளால் மாற்ற முடியுமான்னு தெரில, பட் ப்ரேயர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மாறும் லைஃப். ஓகேவா? அதே மாதிரி நம்ம போய் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு அந்த வயசு கிடையாது. நம்ம லைஃப்பை பார்த்து நம்ம ஹாப்பியாக இருந்தாலே அவங்க லைஃப் பார்த்துட்டு மூவ் ஆன் ஆயிடுவாங்க. ஸோ இதனாலலாம் டிப்ரெஷன் ஆகாதீங்க. சில பேர் நோயால் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நாளைக்கு மருந்து வாங்க முடியாமல் சாகுறது நிலைமையில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிரச்சனை பெருசாகவே தெரியாது. ஓகேவா? டிப்ரெஷன் ஆகாது. வேறு எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எல்லா பேரண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுங்க, எந்த கஷ்டம் சொல்லாமல் இருக்காதிங்க. பசங்க யாரும் சொல்லி கற்றுக் கொடுங்க, இந்த மாதிரி இருக்காதிங்க, இந்த மாதிரி இருங்கன்னு சொல்கிறதுல. ஓகே, என்ன சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து ஹாப்பியாக இருந்துட்டு திடீர்னு ஒரு ஸ்ட்ரகிள் பார்க்க பயமாக இருக்குது, அதை ஹேண்டில் பண்ணுற அந்த இது கிடைக்கல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் உங்களுக்கு வரல. இதுக்கப்புறம் நீங்கள் அம்மா ஆகும்போது அதெல்லாம் நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். சரியா? ஸோ இப்போ ரெடி ஆகிட்டு டக்குன்னு இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுறதுலாம் வந்து ஒரு நிமிஷத்தில் அதெல்லாம் நான் யோசிச்சதே கிடையாது. போல்டாக இருக்கணும் மட்டும். போல்டாக இருங்க, லைஃப்பில் இன்னும் நிறையா இருக்குது.
டெத் ஆனால் கூட யாரும் வர மாட்டாங்க. அதெல்லாம் யோசிச்சுட்டு லைஃப்பை மூவ் ஆன் பண்ணுங்க, ஓகேவா? எப்பயுமே ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஒன்றே ஒன்று தான், இப்போ ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு பொண்ணு கட்டி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களோட அப்பா அம்மா என்ட்ராகவே கூடாது. கண்டிப்பாக நான் தான் சொல்லுவேன், கண்டிப்பாக என்ட்ராகவே கூடாது. அவங்க லைஃப் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பிரச்சனைனா சுற்றி இருக்கவங்க என்ட்ராகவே கூடாது. அவங்களே பேசி முடிச்சாலே எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆகும். மூணாவது ஒரு ஆள் வந்தாலே பிரச்சனை பெருசாக. கண்டிப்பாக அந்த விஷயம் மட்டும் இருக்கவே கூடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பீங்களா, உங்களுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்க. இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியோ மற்றவங்க சஜஷன் கேட்குறது எதுவுமே வேண்டாம். சப்போஸ் அம்மாவோ அப்பாவோ டிப்ரெஷனாக இருந்தால் நீங்கள் சொல்லி புரிய வைங்க. அப்போ அவங்க ஹாப்பியாக இருப்பாங்கல்ல. இந்த வயசுலையும் கஷ்டப்படுறாங்க பாருங்க ஐயா. நம்ம வீட்டில் அந்த சுச்சுவேஷன் இல்லை, அதை யோசிக்கணும். ஓகே, எங்கள் சேனல் பேர் 7 டாக்ஸ், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லுங்கள். 7 டாக்ஸ் நான் ஒரு சின்ன கிஃப்ட் தரேன், வாங்கிக்கிறீங்களா? நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒன்றை வந்து அம்மாட்ட கொடுங்க, ஒன்று அப்பாட்ட கொடுங்க. அவங்க தனியாக இருக்காங்க, ஒன்றா இருக்காங்க, அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம், அது அவங்க லைஃப். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹாப்பினஸை ஷேர் பண்ணுங்கள்.